ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி ஓற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடத்தில் ஒவ்வொருத்தரும் படிக்கிற அந்த கல்வி எந்த விதத்தில் படிப்பாங்க? ஏன்னா படிப்பில் எத்தனையோ வகைகள் உண்டு. அந்த காலத்தில் என்ன எடுத்துக்கிட்டால் மூணு டிபார்ட்மெண்ட்டு தான். ஒன்று அக்கௌண்ட்ஸு சம்மந்தமாக படிப்பாங்க, இல்லாட்டினா இன்ஜினியரிங் சம்மந்தமான கல்வி இருக்கும், இல்லாட்டி டாக்டருக்கு படிக்கிறேம்பாங்க. இந்த 3 துறை தான் இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் பரவலாக வந்ததில் பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னமோ டிபார்ட்மெண்ட்டு இன்ஜினியரிங்லேயே ஏகப்பட்ட லைன் வந்துருச்சு. அதே மாதிரி புதுசாக இன்னும் கேள்விப்படாத துறைகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. நேனோ டெக்னாலஜிங்கிறாங்க, ட்ரிபிள் ஈன்றான், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்னும் என்னென்னவோ இருக்குது. நமக்கு தெரிஞ்சது தானே நம்ம சொல்கிறோம். இது மாதிரி எத்தனையோ துறைகளில் படிப்பு வந்துருச்சு. இதில் எந்த துறையை செலக்ட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக நம்ம முடிவு பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் அப்படிங்கிறது தான் அதுக்கான பதில். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக ஒருத்தர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு பெற்ற ஒரு ஜாதகம்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகத்தை கொண்டு போய் அந்த சாதகனையோ அந்த பொண்ணையோ பையனையோ கொண்டு போய் மெடிக்கலில் பிட்டப் பண்ணாங்கன்னா அது சூட் ஆகாது. அது ஒரு சிலர் அந்த காலங்களில் நல்லா படித்தா நல்ல மார்க் எடுத்தால் நல்ல காலேஜில் போய் சேரலாம், நல்ல வகுப்பு படிக்கலாம், அதனால் நல்லா படி அப்படின்னு சொன்னாங்க ஒரு காலத்தில். இப்போ இந்த காலத்தில் எப்படி வந்துருச்சுன்னா, நல்லா பணம் சம்பாரித்து நிறையா சேர்த்து வைங்க, உங்கள் பிள்ளைகளை நல்ல விதமான காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கலாம், நல்ல வகுப்பு படிக்க வைக்கலாம், அப்படி வந்துருச்சு. ஒரு சிலர் படிக்கிறதுக்காகவே கடல் கடந்தெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கல்வி அப்படிங்கிறது தொலைதூரமாகிய சீனா சென்றாகிலும் கற்றுக்கொள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதாக குரானில் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றையவைன்னு திருவள்ளுவர் கூட நிறையா விஷயங்களில் கல்விங்கிற ஒரு அதிகாரத்தையே போட்டு 10 குறளில் விளக்கம் கொடுத்துருக்கார். அப்போ கல்விங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு செயல் இல்லையா மனிதனுடைய வாழ்க்கையில். நம்ம கல்வியை பற்றி பேசலை, என்ன படிப்பான் இந்த ஜாதகன் அல்லது இந்த ஜாதகி, எது சம்மந்தமான துறையில் அவங்களுடைய கல்வி அமையும் அப்படிங்கிறத மட்டுமே கணக்கில் எடுத்துக்குவோம். அந்த வகையில் புதன் வலுத்த நிலையில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. வாக்காதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்ததிபதியோடோ அல்லது வித்தைஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்ததிபதியோடோ புதன் வலுத்த நிலையில் நிற்கிதுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸு சம்மந்தமான கல்வி வரும். அக்கௌண்ட்ஸுங்கிறது பிகாமாக இருக்கலாம், பிகாம் சிஏவாக இருக்கலாம், ஐசிடபிள்யூவாக இருக்கலாம், சிஏவாக இருக்கலாம், எம்காமாக இருக்கலாம். இந்த மாதிரியான லைனில் அவங்களுக்கு புதன் வலுத்த நிலையில் நிற்கணும். புதனை கணக்கன்னு சொல்லுவாங்க. பொன்புதன் 2இன் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம் இன்பமாய் இவரட்டாரில் இருந்திடில் இல்லை வித்தை அன்பு சேர் கணக்கன் உச்சம் ஆகினல் வித்தை கூறனா. கணக்கன்னு சொல்லக்கூடியவர் புதன். அவர் உச்சமானா நல்ல வித்தை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புதன்னு சொல்லக்கூடிய கணக்கன் வலுவான நிலையில் நின்று அவரோட வாக்காதிபதியோ அல்லது வித்தை ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்ததிபதியோ சேர்ந்து நின்னாங்கன்னா அவருக்கு அந்த அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்ட லைனில் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிரமாதமான கல்வி வரும். அதே ஃபீல்டில் அவர் போய் உட்காந்துருவார். இப்போ இப்படியான ஒரு ஜாதகனை கொண்டு போய் ஒரு என்ஜினியரிங்லேயோ அல்லது ஒரு மெடிக்கல்லையோ பிட்டப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது என்ன ஆகும்? பெற்றோர்கள் பொருளாதாரத்தில் வலுவானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க எந்த சீட்டையும் காசு கொடுத்து கூட வாங்கிட முடியும் இல்லையா? அப்படியான ஒரு சூழல் தானே உலகம் பூராவே நிகழுது இந்த கலியுகம்ங்கிறதுனால. அந்த காலங்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா குருகுல கல்வின்னு போகும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வச்சு எடுக்க மாட்டாங்க. அந்த படிக்க வர ஸ்டூடெண்ட்டுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்து அந்த ஜாதகத்தில் குருவும் ராகுவும் சேர்ந்துருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ஜாதகத்தை செலக்ட் பண்ண மாட்டாங்க. இவர் குருகுல கல்விக்கு லாயக்கு இல்லை, இவரை கிளப்பி விட்ருங்க அப்படின்ட்டுருவாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன காரணம்? குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. குருவும் ராகுவும் சேர்ந்து நின்றுச்சுன்னா அப்போ குருவையே ஏற்றுக்குருவான் அந்த மாதிரியான ஜாதகர். அதனால் அந்த குரு சண்டால யோகம் இருக்கிறதுங்கிறதுனால அந்த மாதிரி குருகுல கல்வியில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ பணம் நிறையா பணம் கட்டுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சீட்டே கொடுத்துருவாங்க. அப்போ கல்வியை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்ட லைன்னு போகும்போது புதன் வலுத்த நிலையில் நிற்கணும். அதோட வித்தை ஸ்தானாதிபதி வலுத்திருக்கணும் 4க்கு உண்டானவனோட. அல்லது இதை அப்படியே திருப்பி போடுங்க, ராகு பகவானோட வாக்காதிபதியோ அல்லது வித்தை ஸ்தானாதிபதியோ வலுத்திருந்தால், மெயினாக ராகுங்கிறது நவீனமான கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பு கிரகம்ங்கிறது நீளமானது.
அந்த நீளமானதுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஐட்டத்தை குறிக்கும். ஏன்னா கரண்ட்டும் வந்து நீளமானது, அது கரண்ட்டு கலர் கிடையாது, அல்லது வந்து உணர்வுபூர்வமான ஒன்று தான். கடவுள் மாதிரி கரண்ட்டு இல்லையா, கடவுளை கண்டிருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். சர்க்கரை அள்ளி வாயில் போட்டால் இனிக்கும், ஆனால் அந்த இனிப்பு எப்படி இருக்கும்னு தெரியாது. சர்க்கரையில் பார்த்தா வெள்ளையாக இருக்கும், ஜீனியில் பார்த்தா, கரும்பு சர்க்கரையில் பார்த்தா அது ஒரு கலரில் இருக்கும், ஜிலேபியாக பார்த்திங்கன்னா சுருள் சுருளாக இருக்கும், மைசூர் பாக்கா பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும். ஆனால் இனிப்பு எப்படி இருக்கும் அது தெரியாது யாருக்கும். ஆனால் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சு வச்சுருப்போம், அதை வந்து உருவகப்படுத்த முடியாது. அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம உணர்வுபூர்வமான விஷயங்கள், நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். அது மாதிரியான அமைப்பில் வந்து இந்த புதன் வலுத்திருந்தால் எப்படி கணக்கு வரும்னு சொன்னோம், அது மாதிரி ராகு பகவான் வலுத்திருந்தால் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது சம்மந்தப்பட்ட லைன் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான லைனில் வந்து அவங்க வந்து பரிமளிக்கிறதுக்கான வாய்ப்பு, அது மாதிரியான லைனில் அவங்களுக்கு கல்வி அமையிறதுக்கான வாய்ப்பு வலுவாக கொடுத்து வச்சுருக்கும். அப்போது அந்த கல்வி அப்படிங்கிறது வந்து ராகு பகவான் வலுத்திருக்குங்கிற பட்சத்தில் அவங்கள வந்து என்ஜினியரிங் லைனில் கொண்டு போயிடுறது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 4க்கு உண்டானவன்னு சொல்லக்கூடிய ஏதோ 4ஆம் இடத்த அதிபதியான அந்த கிரகம் வந்து நீசம் பெற்ற நிலையில் நிற்கும், ஆனால் ராகு வலுத்த நிலையில் நிற்கும். அப்போ அவங்களுக்கு படிப்பு தடைபட்டுருமா அப்படின்னா தடைபடாது. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா பட்டப்படிப்புக்கு பதிலாக பட்டய படிப்புன்னு மாறிக்கிடுவாங்க. அதாவது டிப்ளமோ படிப்பான், +2 முடிச்சுட்டு டிப்ளமோ போகிறத பார்த்துருப்பீங்க. அது இந்த மாதிரி வர்றதுனால. அப்போ மெயினாக வந்து ராகு பகவான் வலுத்து நின்ட்டாலே அது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட லைன் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா கம்ப்யூட்டர் இந்த லைனில் கொண்டு போகலாம். அடுத்தபடியாக சொல்கிறது வந்து இப்போ கேது வலுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. உள்ளதுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இந்த சோடியாக் சிஸ்டம்னு எடுத்துகிட்டால் அது ராகுவும் கேதுவும் மட்டும்தான். செய்யும் முந்தி தனக்கதிகன் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன், துய்ய வரசந்தனில் வெள்ளி வலியனவனில் சோமன் மிகும், ஐய சசிக்கு கதிர் வலிது, பானுவர் பாம்பே வலிதுனா. எல்லாத்துலேயும் வலுவானது பாம்பு கிரகம். அந்த பாம்பு கிரகம் உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து லக்னத்துக்கு வலுவான இடங்களில் கேந்திர திரிகோணங்கள்லையோ அல்லது 3, 6, 11 சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்கள்லையோ உட்காந்துட்டா மிக பிரமாதமான யோகத்தை செய்யும். அதில் ராக போல கொடுப்பான் இல்லை, கேதை போல கெடுப்பான் இல்லைன்னா. ஆனாலும் அந்த கேது 10ல் இருந்துச்சுன்னா யோகத்தை செய்யும். என்ன காரணம்? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்றான். அல்லது இன்னொரு விதத்தில் எடுத்துட்டோம்னா 10ல் நிற்கக்கூடிய கேது பகவான் 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னு சொன்னானே தவிர சுபகிரகங்கள் உட்காரணும்னு சொல்லலை. சிவபெருமானுக்கே 10ஆம் இடத்துல குரு வந்து நின்னப்போ தான் அவரே கஷ்டப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. ஈசனார் ஒரு 10லே தலையோட்டிலே இறந்துண்டதும்னு. அப்போ 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும்னா 10ஆம் பாவத்தில் கேது பகவான் உட்காந்துருக்குங்கிற மாதிரியான ஒரு ஜாதகனாக இருந்தால் அந்த ஜாதகனுக்கு வந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்ட என்ஜினியரிங் லைன் நல்லா வரும். அல்லது வந்து ஃபார்மசி சம்மந்தமான லைன் கொண்டு போகலாம். அதாவது வேதியியல் தொடர்பான விஷயங்கள், கெமிக்கல், மெடிக்கல், சர்ஜிக்கல், எலக்ட்ரிக்கல் வராது, சர்ஜிக்கல் ரிலேட்டடான எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு அது சம்மந்தமான படிப்புகள். அதுலேயும் வந்து கெமிக்கல் என்ஜினியரிங்னு சொல்கிறாங்க இல்லையா, பெட்ரோ கெமிக்கல் சம்மந்தப்பட்ட என்ஜினியரிங் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இது மாதிரியான லைன் எல்லாமே அந்த 10ல் கேது பகவான் வலுத்த நிலையில் நின்னால் நிச்சயமாக வரும். ஒரு எடுத்துக்காட்டாக துலா லக்ன ஜாதகர்களாக இருந்து அவங்களுக்கு 10ல் கடகத்தில் கேது பகவான் நின்று கூட சந்திரனும் சேர்ந்து நின்ட்டாருன்னு வச்சுக்கோங்க. அல்லது சந்திரன் வந்து மகரத்தில் நின்று 7ஆம் பார்வையாக பார்த்துட்டாருன்னு எடுத்துப்போம். அது வந்து ஜலராசி ஆகிறதுங்கிறதுனால கடகம் வந்து ஜலராசி. அந்த ஜலராசியில் போய் கேது பகவான் உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால இவங்களுக்கு கெமிக்கல் என்ஜினியரிங்களோ அல்லது வந்து பெட்ரோ கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு லைனோ படித்தாங்கன்னா அவங்களுக்கு வெளிநாடுகளில் மிக பிரமாதமானது ஒரு வேலை வாய்ப்பு அமையும். கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதுவும் தான் படித்த படிப்பிலேயே போய் வேலை பார்ப்பான் அப்படின்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அப்போ கேது பகவான் வலுத்திருக்குங்கிற பட்சத்தில் மெடிக்கல், கெமிக்கல் அது சம்மந்தமானதும், ராகு வலுத்திருக்குங்கிற சமயத்தில் கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் அது மாதிரியான லைனும், புதன் வலுத்திருக்குங்கிற மாதிரியான ஒரு நேரத்தில் அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்ட லைனும் வலுவாக வரும். இப்போ இதுலேயே செவ்வாய் வலுவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த செவ்வாய் வந்து தனிப்பட்ட முறையில் வலுவாகி நிற்கிறார். அவரும் வந்து சனீஸ்வரனோட சேர்ந்து வலுவாகி நிற்கிறார். அவங்க வந்து வாக்குஸ்தானத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பாக இருந்தால் அது வந்து அதாவது மனித ராசி அல்லது மிருக ராசின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜெமினின்னு சொல்லக்கூடிய மிதுனம் 2 குழந்தைகள் இருக்கிறதாகட்டும், அல்லது பாதி மனித உடலும் பாதி மிருக உடலுமாக இருக்கக்கூடிய சாகிட்டேரியஸ்ன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி ஆகட்டும், அல்லது கன்னி, இதெல்லாம் மனித ராசிகளாக வரும்.
இந்த மாதிரியான ராசிகளில் வந்து அந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் அவங்களுடைய மத்தியம கல்வின்னு வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருந்ததுன்னா அவங்களுக்கு மருத்துவத்துறை தொடர்பான ஒரு கல்வி அப்படிங்கிறது வலுவாக வரும். இப்போ இதோட வந்து காரகன்னு சொல்லக்கூடிய புதன் வலுவாக இருக்கணும். அப்போ சனி செவ்வாய் சேர்க்கை ஆகிட்டா ஒரு பக்கத்தில் வந்து நிறைய நெகட்டிவ் சொல்கிறாங்க. சேயவன் சனியும் கூட செல்வனாய் உதித்தான் மிக்க தீயவன் துக்கம் உள்ளான் செப்புவான் வஞ்சகங்கள் நேயரும் உலகோருந்தான் நிந்திக்கும் கலகக்காரன் தூயனர் குணமில்லாதான் சுதனும் தந்திரவானுமாமேனா. அப்போ சனி செவ்வாய் சேர்ந்திருக்கிறது ஒரு பக்கத்தில் தவறுன்னு சொன்னாலும் இது மாதிரியான ராசிகளில் சனி செவ்வாய் சேர்க்கையாகி அவங்களுடைய தசாபதி நடக்கிற காலங்கள்னு வந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு மருத்துவத்துறை தொடர்பான கல்வி வரும். அப்போ மெடிக்கல் ஓரியன்டான கல்வி அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். சிலர் பார்த்திங்கன்னாக்கா எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அந்த காய்ச்சலுக்கு மட்டும் மாத்திரை காலம் பூரா எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ஸ்டைல் உண்டு. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதில் ஸ்பெஷலைசேஷன்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப பிரமாதமான ரேஞ்சில் போய் நிற்பாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி போய் நிற்கிது அப்படின்னாக்கா இதெல்லாம் இந்த இது சனி செவ்வாய் சேர்க்கையை பேஸ் பண்ணி வர்றது. அப்போ செவ்வாய் வலுத்திருந்தாலே அந்த ஜாதகம் வந்து கண்டிப்பாக வந்து மருத்துவத்துறை தொடர்பான லைனுக்கு போகிறதுக்கு வலுவான அமைப்பு உண்டு. அதே செவ்வாய் மேசம் விருச்சகம் இந்த மாதிரியான ராசிகளில் வலுத்திருக்குது அல்லது வந்து மகரம் கும்பம் இந்த மாதிரியான ராசிகளில் வலுத்திருக்குங்கிற பட்சத்தில் சனி செவ்வாய் சேர்க்கையாக இருந்தால் அவங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான லைன் அல்லது வந்து மெக்கானிக்கல் லைன் வந்து ஒத்து வரும். அதுலேயும் வந்து மெக்கானிக்கல் லைனில் ப்ரொடக்ஷன் லைனில் போவாங்க. பெரிய பெரிய மெஷினரிஸு, பைப் லைனு அல்லது வந்து அந்த மாதிரியான பிரிட்ஜு இந்த மாதிரியான வேலைகள் பார்க்கக்கூடிய பெரிய ஒரு அமைப்பில் வரும். இதோட ராகு சேர்ந்து நின்னார்னா சனி செவ்வாய் சேர்க்கையாகி கூட ராகுவும் சேர்ந்து நின்னா அவங்க ரயில்வே அல்லது டெலிஃபோன் லைனில் போய் வேலை பார்க்கக்கூடிய அளவில் அவங்களுடைய கல்விகள் அமையும். அப்போ அதை அடுத்து வர்றதுங்கிறது வந்து இப்போ வந்து என்ஜினியரிங் எப்படி வரும், மெடிக்கல் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இதில் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ராகு வச்சு வரும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக வந்து 9க்கு உண்டான ஒரு கிரகம், அதுவும் குறிப்பாக வந்து குரு பகவானாகி அவரும் வலுத்த நிலையில் நின்னார்னா அவங்களுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிச்சுக்கிட்டு போகும். அப்போ அவங்க படிக்க வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவன் படிக்கிற தூரம் இது மாதிரியான புத்தகங்களாக படிச்சுட்டு வந்துடுவான். அவனுக்கு திருமணங்கிறதோ கல்விங்கிறதோ அல்லது குடும்பங்கிறதோ வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறதுங்கிறதோ காசு பணம்ங்கிறதோ ரெண்டாவது விஷயம். தேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்தில் இருக்க செப்பிய 4ஆம் ஆதி திரிகோணம் மீத பூசலரும் பாம்பல்லாதுரு 4 கிரகம் பொருந்தி 10ல் இருக்கும்போது சன்னியாசியாம்னா. ஸோ அந்த வகையில் தான் அவங்களுக்கு வந்து அந்த ஆழமான ஒரு அறிவு வருது அல்லது ஆழமான ஒரு கல்வி வருது அப்படிங்கிறது வந்து அந்த ஆன்மீகம் தொடர்பான லைனுக்கு போகிறதுங்கிறது வந்து குரு பகவான் வலுத்த நிலையில் நிற்கணும். இப்போ சனி செவ்வாய் சேர்க்கையாகி கூட குரு சேர்ந்துருந்தாருன்னா அவங்க கார்டியாலஜியாக வருவாங்க. சனி செவ்வாய் சேர்க்கையாகி கூட வந்து சுக்கிரன் சேர்ந்துருந்தாருன்னா ஆர்த்தோவாக வருவாங்க. அப்போ சனி செவ்வாய் சேர்க்கையாகி ராகு பகவான் வந்துருந்துச்சுன்னா நியூராலஜிஸ்ட்டாக வருவாங்க. இல்லாட்டி அது ஜலராசியாக இருந்தால் யூராலஜிஸ்ட்டாக வருவாங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு துறைக்குமான அந்த கல்விக்கான கிரக சேர்க்கைகளும் அந்த அமைவுகளும் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்குங்கிற பட்சத்தில் அது சம்மந்தமான படிப்புகள் படிக்க வச்சிங்கன்னா ஒரு ஜாதகனை எதில் விட்டால் நல்லா ஓடுவானோ அதில் விட்டு தட்டி விட்டிங்கன்னா பிரமாதமாக ஓடுவான். அதை விட்டுட்டு நம்ம பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தான் படிக்க முடியாமல் போனதையெல்லாம் வந்து அந்த பையனை படிக்க வச்சு திணின்னு திணிப்பான். அப்போ அந்த வகையில் வந்து அந்த பையனும் செட்டில் ஆக முடியாமல் போயிடும், பெற்றவங்களும் வந்து மிகுந்த ஏமாற்றத்துக்கு ஆளாவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு நிறையா நம்ம பார்க்குறோம். அப்போது ஒருத்தருக்கு வந்து எந்த துறை செட் ஆகும், அவங்களுக்கு எந்த துறையில் போனால் அவங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா பரிமளிக்கும் அப்படிங்கிறத கால கண்ணாடியாக எடுத்து காமிக்கிறது ஜோதிடம். அந்த ஜோதிட சாஸ்திரத்தை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அது சம்மந்தமான கல்வியில் உங்கள் குழந்தைகளை இறக்கி விட்டிங்கன்னா அவங்க மிகச்சிறப்பான ஒரு கல்விக்கு வந்து நிற்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு வலுவாகவே சொல்லலாம். இது மாதிரி இன்னும் நிறைய துறைகள் இருக்குது. அவங்க என்ன மாதிரியான வேலைக்கு போவாங்க இதை படிச்சுட்டு அப்படிங்கிறதும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். அப்போ அந்த வகையில் மீண்டும் நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கோடு நம்ம ஜோதிடத்தில் சந்திக்கலாமா? நமது நேயர்கள் அனைவரும் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.